அவர் தன்னுடைய மந்தைகள் மேலே ஒரு அக்கறையை இன்றைக்கு நாங்கள் அவர் வைத்துக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் நாட்களை பாருங்கள். அதாவது தமது ஆத்துமா தாகம், அதாவது பசி தீர்மானம் எங்கும் இந்த நாட்களை என்பதையும் அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்களாய் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சூலமித்தி கர்த்தர் ஒருவரே தமது மந்தையை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அங்கே கொண்டு போய் இந்த நாட்களை விடுகிறார். பாருங்கள், அதாவது அதைத்தான் கேட்கிறார்கள், உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தை நீங்க நோக்கி பாருங்கள். உலகத்திலே பாருங்கள், பஞ்சம் இந்த நாட்களிலே தொடங்கிவிட்டது. அநேக இடங்கள்ல இன்றைக்கு நான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேசத்திலே போன் பண்ண வேளையிலே கூட நெருக்கமான காரியங்கள். ஜனங்களிடையே பணம் இருக்கிறது, மிகுதியான பணம் இருக்கிறது, ஆனால் உணவில்லை. பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமான நண்பர்களே பாருங்கள், அதாவது இந்த நாட்களிலே உணவிருந்து பணம் இல்லாமல் இருக்கிறது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு பணம் இருந்து அந்த பணத்தினாலே உணவை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உணவில்லாத நிலையில் இருக்கிறது. கடந்த நாட்களிலே போன் பண்ணி கதைத்த வேளையில சொன்னார்கள், தேசத்திலே அவர்களுடைய பட்டணத்தில் உள்ள எல்லா பலசர கடைகளும் எல்லா கடைகளும் பூட்டப்பட்டு விட்டதாம், சந்தைகள் பூட்டப்பட்டு விட்டதா, மரக்கறிகள் வாங்க முடியாது. அதே வேளையில இந்த நாட்களில் பலசரக்கூடிய காரியங்கள் வாங்க முடியாது. அதாவது உணவு கடைகளிலே போய் இந்த நாட்களிலே அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கூட எடுத்து வர முடியாது. ஏனென்றால் அந்த வீட்டை விட்டே அந்த ஜனங்களை வெளியே செல்ல முடியாதபடி அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த கேட்டுகளுக்கு முத்திரை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த முத்திரையை அடித்து இந்த நாட்களை சீல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியாலே போகவும் கூடாது, ஒருவரும் உள்ளுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி. கொடூரமான காரியங்கள், அந்த கிறிஸ்துடைய காரியங்களை விட மோசமான காரியங்களாக இருக்கிறது. பாருங்கள், இப்பவே இப்படியான காரியங்களா இருந்தால் அந்த கிறிஸ்துடைய ஆட்சிகள் வருகிற வேளையிலே எப்படியான ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நெருக்கமான காரியங்கள் வரும் என்பதை முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அப்ப இந்த பகுதியிலே பார்க்கிறோம், தமது மந்தை அங்கே தமது ஆத்ம தாகத்தும் பசியும் தீர்மளவும் எங்கும் அங்கே அறிவிப்பதை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூலமித்தி அந்த இடத்திலே கேட்கிறாள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது உமது மந்தையை இந்த நாட்களிலே கர்த்தர் தமது மந்தையை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், ஆண்டவர் அண்டையிலே இந்த நாட்களிலே ஆடுகள் இந்த நாட்களிலே அதாவது மற்ற ஆடுகளோடு கூட ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும், தனித்து பிரிந்து சீவிக்க முடியாது. ஆண்டவர் தமது மந்தையை எங்கே மேய்த்து அதை எங்கே மடக்குகிறார் என்று அறிந்து கொண்டால் அங்கே போய் அதோடு சேர்ந்து ஐக்கியமாகி கொள்ளலாம் என்று சொல்லி ஆத்மநேசர் இந்த நாட்களிலே அங்கிருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவள் அறிந்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய மந்தைகளை எங்கே வைத்திருக்கிறார். அதாவது அருமையான அன்பு பிள்ளைகள், ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை எங்கே ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாருங்கள், இவர்களும் உலகத்துக்குலாம் இருக்கிறார்கள், இல்லையென்று நான் சொல்லவில்லை. உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எப்படியான சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதம் 91 சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு, அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக நோய்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே ஒரு காரியம், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு, ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் சுகம் உண்டு, ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் வருகிற வேளையிலே தீங்கு நம்மை அணுகாது என்பதை இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமான அன்பிள்ளைகளே, நான் நேசிக்கிற ஆண்டவர், இந்த நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அந்த ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நாங்கள் வருவோமா இருந்தால் இன்றைக்கு நமக்கு அந்த செட்டைகளின் கீழ் இந்த நாட்களிலே அடைக்கலம் உண்டு என்பதை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அங்கே அடைக்கலம் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இன்றைக்கு அந்த செட்டைகளுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு வருகிறோமோ, அந்த செட்டைகளினாலே அவர்
அந்த கழுகு தன் குஞ்சுகளை மூடி மறைக்கிறது போல இன்றைக்கு அவர் நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிற வேளையிலே சத்ரு நம்மை கடந்து போவான், நோய்கள் நம்மை கடந்து போகும், பிரச்சனைகள் நம்மை கடந்து போகும், எல்லா காரியங்களும் பசி பஞ்சம் பட்டயம் எல்லாம் கடந்து போகும். ஆனாலும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமான பிள்ளைகளே. வாதை நம்முடைய கூடாரத்தை இன்றைக்கு அணுகாது. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அதாவது கழுகுகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கழுகு ஒரு நாளும் மரத்திலே கூடு காட்டுகிற பறவை அல்ல. கழுகு ஒரு வித்தியாசமான பறவை. அப்ப பாருங்கள், அது ஒரு உயர்ந்த பறவை, ஒரு உன்னதத்துக்குரிய பறவை. அப்ப பாருங்கள், அது கண்மலையின் மேல் தன் கூடுகளை கட்டும். அதுவும் கட்டுகிற காரியம் தடிகளாலேயோ இந்த நாட்களில் கட்டுகிறது அல்ல. அது எங்கினாலும் இரும்புகள் மூலமா இந்த நாட்களில், அதாவது பிளனான கூட்டை இந்த நாட்களில் கட்டும். காற்று வந்தாலும் மழை வந்தாலும் என்ன வந்தாலும் அசைக்க முடியாதபடி இந்த நாட்களை கட்டித்தான் அதற்குள்ளே தன்னுடைய குஞ்சுகளை இந்த நாட்களில் முட்டையிட்டு குஞ்சுகளை காக்கிற பறவையாக இருக்கு. ஒரு வித்தியாசமான பறவை, வித்தியாசமான நோக்கம், வித்தியாசமான அழைப்பு, வித்தியாசமான ஸ்தானத்தில் இந்த நாட்களை கழுகி இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான கோணத்திலே தான் இன்றைக்கு நம்மை நடத்தி வருகிறார். வித்தியாசமான அழைப்பிலே, வித்தியாசமான நோக்கத்திலே, வித்தியாசமான பார்வையிலே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நடத்தி வருகிறார். அதே அலைவலையிலே பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாவனை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாகத்தான் இருந்தது. உலக மக்களோடு சேர்ந்து அல்ல, உலகம் போகிற விதத்திலே அவர் போகவில்லை. உலகத்தாரோடு இந்த நாட்களை சம்பாதித்தாலும், உலகத்தாருக்கு பரலோராட்சியத்தின் காரியங்களை எடுத்து சொல்லி இருந்தாலும், ஆனால் அவர்களோடு அவர் சேர்ந்து போகாதபடி தன்னை இந்த நாட்களிலே ஒரு தனி வழியிலே, தனி பாதையிலே இந்த நாட்களை சீர்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது பிரியமான அன்பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அவரோடு ஐக்கியப்படுகிற வேளையிலே தான் அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமான. பாருங்கள், ஆண்டவரோடு இன்றைக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் ஐக்கியம் வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றாகிலும் கெட்டு போகிறதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பிள்ளைகள், அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவருடைய ஆடுகளாய் நாங்கள் இருப்போமா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அவருடைய சத்தத்திற்கு இன்றைக்கு நாங்கள் செவிகளை கொடுப்போம் என்று சொல்லி பாருங்கள். இந்த நாட்களிலே யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிற வேளையிலே, என் ஆடுகளை அங்கே நான் மேய்த்து அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான நண்பர்களே. இப்ப பாருங்கள், ஆண்டவருடைய ஆடுகள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இந்த நாட்களிலே இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமான நண்பர்களே. அப்ப இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு தான் முதலாவதாக செவி கொடுப்போம். உலகத்தை குறித்து நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா உலக காரியத்தை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்களில். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே, ஒரு சிலர் இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற செய்திகளை கேட்டு பயந்து இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அங்கே இந்த நாட்களிலே அங்கே ஓடி அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறார்கள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே, அதாவது அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அதாவது என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி அங்கே துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டி நசல் கொண்டதை திடைப்படுத்துவேன், நியாயத்திற்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலனுமானவைகளை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அளிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமான நண்பர்களே. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால், அவைகள் 14வது வசனம் 34 எசேக்கியேல் 34:14 சொல்லப்படுகிறது, அவைகள் நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகள் தொழுவம் இருக்கும், அங்கே அவைகளை நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேலே நல்ல மேய்ச்சலை மேயும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் உன்னத பாட்டிலே சூலமித்து பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அதாவது உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்தி அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். எங்கே என்றால் இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளிலே
அவைகள் அங்கே அவருடைய தொழுவம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தேடி ஆண்டவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அங்கே எங்கே இருப்பார் சொன்னால், உயர்ந்த மலையாகிய இஸ்ரவேலிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பர்வதத்திலே இந்த நாட்களிலே, அந்த தொழுவத்திலே இந்த நாட்களிலே இருப்பார். பிரியமான அன்பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்கள் நானும் பிரியமான அன்பிள்ளைகளே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருடைய தொழுவத்திலே இருக்கிறோம் ஐயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தொழுவத்திலே, அங்கே அந்த தொழுவத்திலே இருக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே எந்த சத்துரு இந்த நாட்களிலே வர முடியாது. தொழுவத்தை சூழ்ந்து யார் இருக்கிறார்கள்? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எந்த நோய் கிருமிகளோ எந்த காரியங்களும் இந்த நாட்களில் உள்ளே அழுகாதபடி இந்த நாட்களிலே, அங்கே இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை மூடி இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பசியோ பஞ்சமோ பட்டயமோ எந்த காரியங்களும் அணுகாதபடி அங்கே அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமா இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அறைகூவுதலை விடுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்கள் இந்த வேத பகுதி சொல்லுகிற எசேக்கியேல் 34 அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். அதாவது, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல்கள் மேயும் என்று சொல்லி. பாருங்கள், அந்த இடத்திலே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு நிலைப்பாடு. அந்த இடத்திலே எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான சஞ்சலங்களோ, எந்த விதமான தவிப்புகளோ, எந்த விதமான சத்தங்களோ அந்த நாட்களில் இருக்காது. நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த இடத்திலே போய் நல்ல மேய்ச்சல்களை மேய்கிறோம். அதற்கு பின்பாக போய் படுத்து அதை என்ன செய்கிறோம்? இறைமீட்டு கொண்டிருக்கிறதை இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், அங்கே அவைகளை நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அப்ப பாருங்கள், இன்றைக்கு உலகம் பஞ்சத்திலே போய்கொண்டிருந்தாலும், வறுமையிலே போய்கொண்டிருந்தாலும், இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய தொழுவத்துக்குள்ளே வருகிற வேளையிலே அவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டு கொள்ளுவார்கள். அங்கே பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை. பிரியமான அன்பிள்ளைகளே, இந்த வார்த்தை பரலோக ராஜ்யத்தில் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. பிரியமான அன்பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் அவருடைய மேய்ச்சல்களை நாடும், அவர் நமது மேய்ப்பனுமா இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே அந்த அவர் தமது மேய்ப்பராய், அவர் நமது மேய்ப்பராய் இருந்த அன்றைக்கு நாம் இந்த நாட்களிலே தாட்சி அடைவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 23:1 சொல்லுகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான அன்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, மறு உலகத்திலே கேட்கிறவளா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மேய்ப்பரா இருப்பாரா இருந்தால் நீங்கள் தாட்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சங்கீதம் 34:10 சொல்லுவது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதா. இந்த சிங்கம் யார் ஐயா? காட்டுக்கு ராஜா. அப்ப இந்த காட்டுக்கு ராஜாவுடைய அந்த சிங்கத்தினுடைய குட்டிகளாகிய அந்த நாட்களிலே, அதாவது இளவரசர்கள், இந்த நாட்களிலே பிரின்சுகள், அவர்களே பட்டினி அடைந்து தாட்சி கிடப்பார்களாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாது. இன்றைய பாருங்கள், இந்த நாட்கள் ஏன் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அதாவது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். பிரியமான அன்பிள்ளைகளே, பாருங்கள், எந்த பெரிய ராஜாவா இந்த பூமியிலே ஆளுகிறவா இருந்தாலும் பசி பட்டினி வந்து இந்த நாட்களில் தாட்சி அடைந்து கிடப்பார்கள். ஆனால் ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரை என்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாட்சி இல்லை என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பிள்ளைகளே, பாருங்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தை. அப்ப தேவனை இன்றைக்கு அறிகிற வேளையிலே உலகத்திலே வருகிற என்ன காரியங்களா இருந்தாலும் அந்த காரியங்களுக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே வழிகளை தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், என் மந்தையை என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர்கள், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே 30-31 வாசிக்கிற வழியிலே, தங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான், அதாவது தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர்கள், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி நாட்களே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு
அந்த கர்த்தர் இந்த நாட்களிலே பாருங்கள், கர்த்தரோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். பிரியமான அன்பர்களே, சூலமித்தி இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம், உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை எங்கே மத்தியானத்தில் இந்த நாட்களிலே எங்கே மடக்குகிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம், அருமையான அன்பர்களே, நாங்கள் இந்த நாட்களிலே அவராலே மேய்க்கப்படுகிறவர்களா இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் அவரை சேவிக்கிற வேளையிலேயே அவர் நம்மை மேய்த்து இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் ஆண்டவர் நம்மை மேய்க்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்பதில்லை. நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய திட்டத்தின்படி இன்றைக்கு நாங்கள் நடக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகள் காரியங்கள் உருவாகிறது. பாருங்கள், லூக்காவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அதாவது பயப்படாதே சிறுமந்தையே, நீங்கள் சிறு மந்தையா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகிய தேவன் இன்றைக்கு சித்தமா இருக்கிறார், அங்கே பிரியப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்ப ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படியாகத்தான் பிரியப்படுகிறார். ஆனா இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. அருமையான அன்பிள்ளைகளே, அந்த மகத்துவம் உள்ள ராஜ்யம் இந்த நாட்களிலே, அதே வேளையில் இந்த நாட்களிலே ஒரு பசியோ பட்டினியோ நோய்களோ துன்பங்களோ பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ நெருக்கமோ இல்லாதபடி ஒரு ஆத்மா இளைப்பாறுதலுக்காக அந்த நாட்களில் கொடுக்கப்படுகிற அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே ஜனங்களுடைய சிந்தைகள், அவர்களுடைய அதாவது நாட்கள் அவர் இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பர்களே, ஒரு சுகமான வாழ்க்கைக்கு இந்த நாட்களிலே தேவன் அழைக்கிறார். ஆனா இன்றைக்கு போக விருப்பம் இல்லை. இந்த பாருங்கள், சிலருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. தகப்பனார் இந்த நாட்களில் நல்ல பணத்தை சம்பாதிச்சு நல்ல காரியங்களை செய்து வைத்திருப்பார். ஆனால் என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த கெட்ட குமாரனை போல் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அந்த தகப்பனாரை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு தன்னுடைய எண்ணத்துக்கு போய் திருமணத்தை முடித்து தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு இந்த நாட்களிலே ஒரு நேர பணத்துக்கு கூட வழி இல்லாதபடி, ஒரு நேர உணவு கூட வழி இல்லாதபடி, இருக்க இடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே, அதாவது நாட்களிலே ஒரு ஏழையா ஒரு பிச்சைக்காரனை போல இந்த நாட்களை தோற்றமளித்துக் கொண்டிருப்பார். ஆனால் தகப்பனிடத்திலே பார்க்கிற வேளையிலே மிகுதியான ஐஸ்வர்யங்கள் இருக்கும், ஆண்டு கொள்வதற்கு ஒருவரும் இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கும். இதே போலத்தான் இன்றைக்கு பரலோராட்சியம் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சகலவற்றை நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு மகனே மகளே, இந்த நாட்களிலே உனக்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாட்களிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. அந்த காரியத்தை நீங்கள் இந்த நாட்களிலே அதே வேளையிலே இந்த நாட்களிலே அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த நாட்களில் தயாராகவில்லை என்பதை இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, பயப்படாதே சிறுமந்தையே, அதாவது உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பிரியமாயிருக்கிறார். ஆனால் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஜனங்கள் தயாராக இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய மந்தையை, அந்த ராஜ்யத்தை நாங்கள் அடைகிற வேளையிலே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகிற வேளையிலே அவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய மறைவுக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் போக வேண்டுமா? அவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டுமா? அப்படியானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். பிரியமான நண்பர்களே, அப்படியா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் அவருடைய செட்டுகளின் கீழ் மறைந்திருக்கிற வேளையிலே உலக காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களை எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை பார்த்துக் கொள்வார், தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் சந்தித்த நாட்களில் உங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சூலமித்தி இந்த இடத்திலே இந்த காரியத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமான நண்பர்களே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆத்மாவிலே ஒரு தாகம் இருக்கிறது, பசி இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேடி இந்த நாட்களை போர்க்கிற வேளையிலே அவர் தாகம் தீர்க்கிறவரா இந்த நாட்களிலே, நம்முடைய ஆத்தும நேசரா இந்த நாட்களிலே, நம்முடைய பசி தீர்க்கிறவரா இந்த நாட்களிலே இருக்கிறார். அதற்காகத்தான் பெத்லகேமிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே
அங்கே நமக்காக பிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களே மாட்டு தொழுவத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் பிறந்தது ஒரு மரத்தடியிலே. ஆனால் இந்த நாட்களிலே அவர் மாட்டு தொழுவத்திலே இந்த நாட்களிலே கிடத்தி வைக்கப்பட்டார். அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் கிடத்தி வைக்கப்பட்டது இந்த நாட்களிலே பாருங்கள். அந்த இடம் எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அதாவது அந்த அந்த தொழுவத்திலே உள்ள மாடுகள் ஆடுகள் தண்ணி குடிப்பதற்காக சிறிய தொட்டிகள் அந்த இடத்திலே கட்ட வைக்கப்பட்டிருக்கும். ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த தொட்டில்களைத்தான் இந்த நாட்களிலே அந்த வெறுமையாக்கி இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், அதற்குள்ளே வைக்கலை போட்டு தான் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆண்டவரை கிடத்தி வைத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் அந்த நாட்களில் தொட்டி எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஜீவ நீரூற்றை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், என்னிடத்திலே ஜீவ நீரூற்று உண்டு என்று சொல்லி இந்த நாட்களை சமாரியா ஸ்திரீக்கு இந்த நாட்களை சொல்லுகிற, நீ அதாவது நாட்களை நீ வந்து பானம் பண்ணுன்ற விதமாக. அப்படியானால் அந்த ஜீவ நீரூற்றாகிய கர்த்தரை அந்த தொட்டில் அந்த நாட்களை கிடத்தி வைக்கிற வேளையிலேயே அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அவரே ஜீவ நீரூற்று என்று அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அந்த மாட்டு தொழுவத்திலே தண்ணீர் தொட்டியிலே ஆண்டவர் கிடத்தி வைக்கப்பட்டார் என்பதை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பிள்ளைகளே, அந்த ஜீவனூற்றான கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற, நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன், இந்த நாட்கள் என்னிடத்திலே வா. பாருங்கள், இந்த நாட்கள் சூலமித்தி அதைத்தான் தெளிவாக கேட்கிறார். மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன். பாருங்கள், அப்படியானால் நாங்கள் அவரை நேசிக்கிற வேளையிலே அவருக்குள்ளே நாங்கள் மேய்ச்சல் அடைந்து அவருக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இந்த நாட்கள் உங்களுடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, காலம் சமீபமாக இருக்கிறது. நெடுகளும் நாங்கள் கூட ஆண்டவர் வருகிறார் 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 என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கவே முடியாது. காலத்தை பார்த்தால் நீங்களே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் ஒரு காலத்திலே தான் இந்த நாட்களிலே காரியங்கள் நடக்காமல் இருக்கிற வழியிலே ஆண்டவருடைய வருகை இப்படியாக இருக்கும் அப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு விசை இந்த நாட்களை உங்களுடைய தலைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அதே வேளையிலே தேசங்களில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். அப்படியானால் என்னுடைய ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்படியானால் அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நீங்கள் கண்டடையுங்கள். அப்பொழுது நாட்களில் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கம தளத்தின் ஊடாக உங்களை நான் ஆசீர்வதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே கொண்டு வந்து நம்முடைய இடத்திலே பேசும்படியாக நீ தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னத பாட்டு ஒன்றுகளின்படி இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். காலை மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்து ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலே இணையங்களையா நாங்கள் இந்த மாதத்தில் எங்களுடன் ஊழியர் ஆனந்தி ஜெகன் அவர்கள் இணைய மாட்டார்கள். அடுத்த மாதத்திலிருந்து இணைகிறார்கள். அதனால அந்த நேரத்துக்காக நாங்கள் சற்று ஏழியாக ஸ்டாப் பண்ணுவோம். ஆமேன். காலையதான் விளையிறம். இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து சாப்பிடவில்லை. அதோட மெனக்கட்டுப்பா வந்திருக்கிறேன் உள்ளுக்கு. ஆமேன். நல்ல எக்ஸசைஸ் ஐயா. இப்ப பாருங்க, இப்பதான் பிளட் ஷுகர்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி செல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஒரு அட்டு கூட கடந்து செல்லணும் உள்ளது. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் இணைவோம் ஐயா. கனெக்ட் பண்றீங்களா இல்லாட்டி கட் பண்ணி கனெக்ட் பண்றீங்களா? அவங்களோட மெத்ததில் தான் கனெக்ட் பண்றேன் ஐயா. நான் கட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். அருமையானவர்களே, நாங்கள்